ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு அலர்ட் மெசேஜாக இருக்க போகுது உங்களுக்கு. உங்கள் கெரியரில் அது மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். இல்லை உங்களுடைய நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக கூட இருக்கலாம். ஸோ என்ன உங்களுக்கான அலர்ட் மெசேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக உங்களுடைய அந்த வேலை தொழிலில் என்ன ஒரு பிளாக்காக இருக்குது, என்ன ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷனாக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அதே மாதிரி அப்படி ஆக்ஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, என்னதான் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் உங்கள் வேலை தொழில்களில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் போட்டால் கூட நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது நிறைய அவங்களோட பேச்சுக்கு தான் நீங்கள் தலையாடி அவங்க சொல்கிறது தான் நீங்கள் மோஸ்ட்லி செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு ஓன் பொட்டன்ஷியலில் உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் காட்ட முடியாமல் போகுது. அதனால் சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கீங்க. சம்திங் இல்லை, நிறையவே உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது பெயின் தான் கொடுக்குது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்களுக்கான நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமோ உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப நிறைய விஷயம் நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அது உங்களுக்கே ஒரு வலியை கொடுக்குது. ஸோ அது உங்களை விட்டு உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் கூட அது பாதிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் சில டைம். ஸோ நீங்கள் இந்த சிச்சுவேஷனை விட்டு முதல்ல வெளியே வரணும். நீங்கள் உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சு உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யணும். இல்லை அப்படின்னா இவங்க எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்களுடைய வேலைக்கு அவங்களுடைய நன்மைக்கு உங்களை யூஸ் பண்ணி மேனிப்புலேட்டிவாக என்ன சொல்கிறது, மேனிப்புலேட்டிவான பிஹேவியரோட உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் எனர்ஜி டேலண்ட் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாம் முன்னேறது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி ஒரு நல்ல ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு. நீங்களே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவான பர்சன் தான். அந்த கிரியேட்டிவிட்டியை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எப்போ நீங்கள் இந்த ஒரு நியூ மைண்ட் செட்டுக்கு நீங்கள் அடுத்தவங்க பேச்சை கேட்கறத விட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் ஒரு ஐடியாஸில், ஏன்னா நீங்கள் இந்த ஒரு உங்களுடைய ஓன் மைண்ட் செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது இன்னும் அடுத்தடுத்த ஒரு ஹையர் லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தையும் நல்ல ஒரு அபண்டன்ஸையும் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியையும் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவும் அதனால் வரும். இல்லை நீங்கள் இப்படியே உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வார்த்தைகளையே கேட்டு உங்களுக்கு நீங்கள் மேனிப்புலேட்டிவாக நீங்களும் குழப்பிக்கிட்டு உங்களுடைய மனசுலையும் நிறையா பயம் தயக்கங்கள் அப்படியே ரொம்ப ஒரு டிப்ரெஷன்லையும் நீங்கள் போகிற மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் அந்த வேலை கூட இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு முடிஞ்சால் ஒரு ஹோப் ஒன்று ப்ரேயர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகிறதுனா போங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஹீலிங் எடுத்துக்கங்க. கொஞ்சம் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த ஹீலிங் உங்களுக்கு நடக்கும். அந்த ஹீலிங் அப்போ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஹீலிங் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி மைண்டில் கொண்டு வரும் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு நல்ல உங்களுடைய தொழில் வேலையில் நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்பர் பிளானோட நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிற இன்னும் ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரதுக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய ஒரு சின்ன ஹீலிங். உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவையாக இருக்குது. அந்த ஹீலிங்க்கு நீங்கள் என்னென்னு ஒரு ஸ்டெப் எடுங்க. அதுக்கான அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.